சொல்றது கேக்குதா இல்லையா? சரிங்களா? இன்னைக்கு தங்கத்தோட கிராமோட நீங்க வர நீங்க எவ்வளவு 15,500 ரூபாய். சரிங்களா? அதனால உங்களுடைய பெண்கள் வந்து கழுத்து அணிந்திருக்க கூட தங்க நகைகள் மீது தயவு செய்து கவனம் செலுத்துங்க. சரிங்களா? அட்ரஸ் போச்சுல போக போக கூட்டம் அதிகமாக ஏறும். சரிங்களா? அதனால உங்க பொருட்கள் மீது தயவு செய்து கவனம் செலுத்துங்க. அவசர உதவிக்கு ரயில்வே போலீஸோட நம்பர் என்ன? 1512. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மக்களே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கத்தோட விலை கட்டுக்கடங்காமல் ஏறிக்கொண்டு போயிருக்குது. பவுனுக்கு 20,000 இருக்கும்போதே கழுத்தில் பிச்சுட்டு போனானுங்க, 50,000 இருக்கும்போது பிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு 1 லட்சம் தாண்டிடுச்சு. நம்ம ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு ஃபங்க்ஷன் போகும்போது கழுத்தில் கிலோ கணக்கில் போட்டுட்டு போகிறத நிறுத்துங்க. வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா தின்னா ஒரு ஸ்டைலுக்கு ஒரு சின்ன டாலர் போட்டு தான் போகிறாங்க. நம்ம நாட்டில் தான், அதுவும் நம்ம ஊரில் தான் கிலோ கணக்கில் மாட்டிட்டு போகிறீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னாக்கா பிச்சுட்டு போயிட்டு வெறும் 10,000க்கு 50,000க்குள்ளே விற்றுருவான். காரணம் வப்பந்தெல்லாம் பட்டணத்து இல்லை, யாரதோ ஒருத்தன் எவ்வளோ வருதோ விற்றுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ ஸ்டேட்டஸ்க்காக உயிரை மாச்சிக்க வேண்டாம். குறிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் போடவே போட வேண்டாம். வயசு பிள்ளைங்களும் போட்டு சுற்ற வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சராக இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து அவேர்னஸ் எல்லா பக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. கேர்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம கையில் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் போலீஸ் போட முடியாது. பாதுகாப்புக்கு நம்ம உயிருக்கு நாம தான் உத்தரவாதம். நாம தான் பார்த்துக்கணும். பி சேஃப் மக்களே.